அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போனால் டிஎன்எஸ்ஆர்பி பிசி தேர்வுக்கு கொடுக்கப்பட்ட முழு மாதிரி தேர்வு 2 கேட்கப்பட்ட மேக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 51வது கொஸ்டின் பாருங்கள். 50 மீட்டர் உயரமுள்ள மரத்தின் உச்சிலிருந்து ஒருவன் வீட்டின் தரைதளத்தை பார்க்கிறான். அவன் இறக்க கோணம் 45 டிகிரி எனில் வீட்டிற்கும் மரத்திற்கும் இடையே உள்ள தூரம் எவ்வளோன்றாங்க. ஸோ இறக்க கோணம் 45 டிகிரியில் அவன் பார்க்குறான் அப்படின்னா ஸோ இப்போ வந்து அந்த மரத்துக்கும் அந்த வீட்டோட தரைதளத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத இவங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜினை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வீடு, இது ஒரு தரைதளம்னு வச்சுக்குவோம் ரைட்டா. இது ஒரு வீடு, மாடி வீடு, ஏதோ ஒரு வீடு ரைட்டா. இந்த தரைதளம் பக்கத்தில் அந்த ஒரு 50 மீட்டர் உயரமுள்ள மரம் இருக்குது ரைட்டா. ஸோ ஒரு 50 மீட்டர் உயரமுள்ள மரம் இருக்குது. வீடு வந்து சின்னதாக இருக்கும், கொஞ்சம் நம்ம சின்னதாக போட்டுக்கலாம். ஸோ இது வீடுன்னு வச்சுக்குவோம் ரைட்டா. இந்த தரைத்தளத்துலேருந்து மரம் இருக்குது ஓகேவா. இது மரம். ஸோ இது வந்து 50 மீட்டர்ன்றதை அவங்க கொடுத்துட்டாங்க. இறக்க கோணம் 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. தரைத்தளத்தை பார்க்குறான்னு ரைட்டா. ஸோ உச்சிலிருந்து அப்போ இதுதான் அது. ஸோ இந்த இறக்க கோணம் அப்படின்றது 45 டிகிரின்றது அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ இது நம்ம வந்து இது ஏன்னு வச்சுக்கலாம், இது தரைத்தளம் வந்து பின்னு வச்சுக்கலாம் ரைட்டா. இதெல்லாம் சும்மா அப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வேணும் ஓகேங்களா. இப்போ இறக்க கோணம் 45 டிகிரி கொடுத்துருக்குறதுனால நம்ம டேன் தீட்டாவாக எடுத்துக்கும்போது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னு எடுத்துப்போம். எதிர்பக்கன்றது ஏபி, அடுத்துள்ள பக்கன்றது 50 ரைட்டா. அப்போ டேன் 45 டேன் தீட்டான்றது டேன் 45. ஸோ நமக்கு எதிர்பக்கம் ஏபின்னு வந்தது, அடுத்துள்ள பக்கம் 50ன்னு வந்தது ரைட்டா. டேன் 45ன்றது 1, அது வேல்யூ வந்து 1 ரைட்டா. ஸோ அப்போ 1 ஈக்குவல் டு ஏபி பை 15 வரும். அந்த 50 கூட இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எட்டு வந்தீங்கன்னா இது அப்படியே 15 வந்துடுறாங்க. 1 × 50 50 தான். அப்போ ஏபி ஈக்குவல் டு 15 வருது. ஸோ அந்த தரைதளத்துக்கும் அந்த மரத்துக்கும் இடைப்பட்ட தூரம் என்பது 50, அதாவது 50 மீட்டர் அப்படின்றத ஆன்சர். ஸோ பி ஆப்ஷன் சரி. ஸோ நீங்கள் வந்து அந்த இறக்க கோணம் டேன் தீட்டாவில் போடணும். அந்த டேன் 45 டிகிரி என்பது 1 அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுன்னா இந்த சமயம் ஈஸி சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. 52வது கணக்கு 10 தரவுகளின் சராசரி 54, ஒவ்வொரு தரவுகளும் 5 கூட்டினால் கிடைக்கும் புதிய சராசரி என்னன்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கூட்டு சராசரி இருக்கு இல்லையா. அப்போ ஒவ்வொரு டேட்டாவோட ஃபிக்ஸடாக ஒரு கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூவை நம்ம ஆட் பண்ணி ஒரு கிடைக்கக்கூடிய புதிய சராசரி என்பது அந்த சராசரி கூட அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரைட்டா. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10 தரவுகளோட சராசரி 54 சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு தரவு அதாவது டேட்டாவோட 5 கூட்டுன்றாங்க. அப்போ புதிய சராசரி என்பது இந்த சராசரியோட 5 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 54 கூட 5 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 59 வரும். ஸோ சி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். அடுத்தது ஒரு வினாடிக்கு வந்து 200 மீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ராக்கெட் ஒன்று 2 மணி நேரத்தில் கிடக்கும் தொலைவு என்னன்றாங்க. ஸோ செகண்ட்ஸுக்கு 200 மீட்டர் போகுது. 2 மணி நேரத்தில் அது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த வேகம் நம்ம வந்து கிலோமீட்டர் பர் மணிக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட்ஸில் அவன் கொடுத்துருக்கான். நம்ம கிலோமீட்டர் பர் மணிக்கு எடுக்கணும்னா இந்த 200 வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 18/5 பெருக்குனீங்க அப்படின்னா அது வந்து கிலோமீட்டர் பர் மணிக்கு வந்து மாறும் ஓகேங்களா. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கும்போது இங்கே 4 5 20 இங்கே ஒரு 0 40 40 × 12 போட்டிங்கன்னா 720 வருது. 720 கிலோமீட்டர் பர் மணி 1 ஹவருக்கு வந்து 720 கிலோமீட்டர் போகும். இதே இவங்க என்ன சொல்கிறாங்க 2 மணி நேரத்தில் போகுதுன்றாங்க. அப்போ 2 × 720 அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு 1440 வருது. 1440 கிலோமீட்டர் வந்து அது போகும் ஓகேங்களா. ஸோ அது எங்கே இருக்குது, டி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ டி ஆப்ஷன் வந்து சரி. அடுத்தது 18 அச்சகங்கள் 900 புத்தகத்தை 10 நாட்கள் அச்சடிக்கிறது எனில் 660 புத்தகத்தை 12 நாட்களில் அச்சடிக்க எத்தனை அச்சங்கள் அந்த பிரிண்டிங் இது இருக்கும்ல அது எத்தனை தேவை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ரைட்டா. பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து எத்தனை தேவை அப்படின்றாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க 18 ஓகே 10 நாள் அடிக்குது. ஒர்க் டன் வந்து கீழே போடணும் ரைட்டா. 10 நாள் இங்கே 10 ஆக்சுவலாக 10 ஒர்க் டன் வந்து 900. ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 நாள் எத்தனை அச்சகம் தெரியாது. ஸோ எக்ஸு ஒர்க் டன் வந்து இந்த புக்கு வந்து 660. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ என்ன பண்ணால் இந்த 12 இந்த 660 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எத்தனை அச்சகங்கள் அப்படின்றது தான் எக்ஸு. ஸோ இந்த 12 வந்து கீழே வந்துடும் டினாமினேட்டரில். இந்த 660ன்றது இங்கே மல்டிப்புளில் வந்து வந்துடும் ஓகேங்களா. இதை வந்து நாம் சிம்பிளிஃபை பண்ணணும், சுருக்கணும். ஸோ நீங்கள் தெரிஞ்ச வாய்ப்பில் 0 0 கேன்சல் பண்ணுங்கள். செகண்ட் டேபிள் இல்லை 4th டேபிள் உங்களுக்கு தெரிஞ்ச டேபிளில் இதை சால்வ் பண்ணி பாருங்கள். இதை சுருக்குனிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் வந்து 11ன்னு கிடைக்கும் ரைட்டா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 11 என்பது இதுக்கான விடை ரைட்டா. சரி, அடுத்தது ரூபாய் 50,000 அசலானது 10% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டி முறையில் கொடுக்கும் வட்டி தொகை எவ்வளவு. இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி மட்டும் கேட்குறாங்க. கூட்டு வட்டியில் அந்த வட்டி மட்டும் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டா. ஸோ கூட்டு வட்டி ஃபார்முலா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். கூட்டு வட்டி தொகைக்கான ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா
a ஈக்குவல் டு பி ப்ளஸ் 1 ப்ளஸ் ஆர் பை 100 பவர் n அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, பின்னா அந்த அசல் ரைட்டா. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு கூட்டு வட்டி தொகை, அதாவது அசலும் வட்டியும் சேர்ந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அசலோடு கழிச்சிட்டோம்னா வட்டி மட்டும் நமக்கு வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா. சரி, இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா, இங்கே 50,000 வருமா, 50,000 1 ப்ளஸ்ஸு 10% ஸோ 10/100 ஸ்கொயர் 0 கேன்சல் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இங்கே ஒன்று ஒரு 11/10 வருமா, ஸ்கொயர்னு வரும். ஸோ இந்த இதெல்லாம் இந்த 50,000ன்றது இருக்கும். இது ஸ்கொயர்ன்றதுனால நம்ம 11/10 இன்ட்டு இன்னொரு 11/10 போட்டுக்கலாம். அப்படி போட்டோம்னா இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 500 இன்ட்டு 11 இன்ட்டு 11 11 121 121 இன்ட்டு 500 போட்டிங்கன்னா உங்களுக்கு 60,500 வருது. இது கூட்டு வட்டி தொகை, அதாவது அந்த 50,000 அதுக்கு கிடைத்த வட்டியும் சேர்ந்து தான் இந்த தொகை. நமக்கு வட்டி தொகை மட்டும் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 50,000 கழிச்சிருங்க. அப்போ 10,000 நமக்கு 500ன்றது கிடைக்கிது. கழிச்சிங்கன்னா 50,000 60,500 50,000 போச்சுன்னா 10,500 கிடைக்கும். வாய்க்கணக்கிலே போட்டுடலாம். ஸோ 10,500 சி ஆப்ஷனில் இருக்குது. அதுதான் வந்து கூட்டு வட்டி. விடுபட்ட எண்ணெய் காண்க பண்ணுறாங்க. இது என்ன பேட்டர்னில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து 3 12 12 6 18 11 × 7 77 77 × 4 81. அப்போ 2 10 10 8 18 ரைட்டா. ஸோ 18ன்றது தான் விடுபட்ட எண், ஏ ஆப்ஷன். ராதிகா மற்றும் சுமதியின் தற்போதைய வயது விகிதம் 7:9. அவர்கள் வயதுகளின் கூடுதல் 80 ஆண்டுகளில் 6 ஆண்டுகளுக்கு பின் ராதிகாவின் வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்களே, அதை நம்ம வந்து 7x 9x அப்படின்னு எடுத்துக்கோங்க. 7xன்றது ராதிகாவுக்கும் இந்த சுமதிக்கு வந்து 9x அப்படின்ற மாதிரி வரும். இவங்களோட கூடுதல் தான் அவங்க 80ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 7xம் 9xம் கூட்டினா 16x. ஸோ 16x = 80. அப்போ x = 80/16ன்னு வரும். கரெக்டாக. 4ஆம் வாய்ப்பில் அடித்தா 4 16 2 8 20ன்னு வருது. அப்புறம் 1 நாங்கள் 5 20. ஸோ x = 5 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. ரைட்டா. x = 5. அப்போ ராதிகாவின் 6 ஆண்டுகளுக்கு பின் வயசு கேட்குறாங்க. நம்ம ப்ரெசன்ட் ஏஜை கண்டுபிடிச்சிக்குவோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா. ராதிகாவுக்கு நம்ம என்ன எடுத்துருக்குறோம், ராதிகாவுக்கு வந்து 7xன்னு எடுத்துருக்குறோம். அப்போ 7 × 5, ஏன்னா எக்ஸுன்றது 5 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 6 5 30 7 5 35 35 ப்ரெசன்ட் ஏஜ். தற்போதைய வயது 35. 6 வருஷத்துக்கு அப்புறம்னா இது கூட 6 கூட்டிக்கணும். 35 6 கூட்டினா 41. ஸோ அவங்களோட வயசு வந்து 41ன்னு இருக்கும். அடுத்த கொஸ்டின், 5 நண்பர்கள் வந்து PQRST வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். R என்பவர் Tயின் இடதுபுறத்தில் உள்ளார். P என்பவர் Sக்கும் Tக்கும் நடுவில் உள்ளார். எவர் வந்து Rன் இடதுபுறத்தில் இருக்கிறார் அப்படின்றாங்க. இவங்க சொல்லக்கூடிய இந்த கதையெல்லாம் வந்து இது மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி வட்டமாக போட்டு பாருங்கள். ஓகேங்களா. நான் இதை போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். RT PSQ. இப்போ பாருங்கள், வட்டமாக அமர்ந்துள்ள R என்பவர் Tயின் இடதுபுறத்தில் உள்ளார். ஸோ R என்பவர் Tக்கு இடதுபுறத்தில் உள்ளார். Tக்கு இடதுபுறமா? R என்பவர் Tயின் இடதுபுறத்தில் உள்ளார். P என்பவர் Sக்கும் Tக்கும் நடுவில் உள்ளார். Sக்கும் Tக்கும் நடுவில் உள்ளார். ஓகே. எவர் Rன் இடதுபுறத்தில் இருக்கிறார்? Rக்கு இடதுபுறம். ஸோ Rக்கு இடதுபுறம், நம்ம இடதுபுறம் இந்த இதை R என்பவர் Tயின் இடதுபுறம். அப்போ இந்த சைடு வருது ரைட்டா. ஸோ அப்போ Rக்கு இடதுபுறன்றது இந்த இடத்துல பாருங்கள். Rக்கு இடதுபுறம் வந்து Q அப்படின்னு வருது. ஏன்னா இவங்க Qன்றதை பற்றி இவங்க டிஃபைன் பண்ணல சரியா. கரெக்டாக. அதாவது நம்ம T போட்டோம், அதுக்கு இடதுபுறத்தில் இவங்க இருக்காங்க. Tக்கும் Sக்கும் நடுவில் P இருக்காங்க. அப்போ Qன்றவங்க எங்கே இருக்காங்கன்னா அவங்க சொல்லலை. அப்போ இந்த Rக்கும் இந்த Sக்கும் சென்டரில் அவங்க இருக்கலாம். ரைட்டாக. வட்டமாக உட்காந்துக்கிறாங்கன்னா அப்படி தான் இவங்க கொடுத்த அந்த டேட்டா பிரகாரம் அப்படி தான் நம்ம போட முடியும். ஸோ அப்போ Rக்கு இடதுபுறத்தில் Q தான் இருக்காங்க. அப்போ Q அப்படின்றத போட்டுக்கலாம். தற்போது மணி வந்து 3:40. பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே உள்ள அந்த கோணம் எவ்வளோன்றாங்க. ஸோ இது ஒரு கிளாக் மாதிரி போட்டு பார்க்கலாம். இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8, இது 9. இப்போ டைம் வந்து 3:40ன்னு சொல்கிறாங்களா. அப்போ முள் வந்து
பெரிய சின்ன மணிமுள்ளுன்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல ஏதாவது நவந்திருக்கும். 40 நிமிஷத்துக்கு நவந்திருக்கும். 40 நிமிஷத்தில் நிமிட முள்ளுன்றது 8ல் வந்து காட்டும். அப்போ இதுக்கு இடைப்பட்ட கோணத்தை தான் கேட்குறாங்க. ஒவ்வொரு 5 நிமிடங்களுக்கும் 30 டிகிரிக்கு இதுன்றது நமக்கு தெரியும். கரெக்டாக? அப்போ இதுலேருந்து ஒரு 30, 60, 90, 120, 120 ஒரு 30, 150, மொத்தம் 150 டிகிரி வரணும். ஆனால் 40 நிமிஷத்துக்கு மணிமுள் நவந்திருக்கும். அது எவ்வளோ நவந்திருக்கும்? அதை கழிச்சுக்கணும். ஏன்னா இந்த முள் வந்து 3ல் கிடையாது. ரைட்டா? அப்போ நான் சொல்கிறேன், மணிமுள் என்பது ஒரு நிமிடத்திற்கு 1/2 டிகிரி மூவ் ஆகும். 1/2 டிகிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிமுள் என்பது ஒரு நிமிடத்திற்கு 1/2 டிகிரி மூவ் ஆகும். அதே வந்து நிமிட முள்ன்றது 6 டிகிரி மூவ் ஆகும். 1/2 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 40 நிமிஷத்துக்கு மணிமுள் 1/2 டிகிரியாக போயிடுச்சுன்னா அது 20 டிகிரி மூவ் ஆகிருக்கும். அப்போ இதுலேருந்து 20 கழிச்சுக்கணும். 150 20 கழிச்சா 130 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 130 டிகிரி என்பது இதுக்கு சரி. பி ஆப்ஷன் சரி. பின்வரும் பகடையில் 4இன் எதிர்ப்பக்கம் என்னன்றாங்க. ஸோ இந்த பகடையில் ஏதாவது வந்து காமனாக இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ காமனாக 1ன்றது காமனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 5ன்றது காமனாக இருக்குது. 2 பகடையை கம்பேர் பண்ணும்போது 2 அதாவது மொத்தம் நமக்கு பகடை இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா மொத்தம் 3 பக்கம் காட்டுற மாதிரி தான் ஷோ பண்ணுவாங்க. அதில் ஏதாவது 2 பக்கம் காமனாக இருக்குன்னா 3வது பக்கம் இருக்கு இல்லையா, அது ஒன்றுக்கு ஒன்று வெவ்வேறையாக இருந்துச்சுன்னா அது ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இங்கே 1 5 வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபஸ்ட்டு பக்கெட்டில் செகண்ட் பக்கெட்டில் காமனாக இருக்கிறதுனால இந்த 2 4 வந்து வெவ்வேறையாக இருக்குது. முதல் பக்கெட்டில் 2 வேறு, 2வது பக்கெட்டில் 4 வேறு. அப்போ அந்த 2 வந்து 4க்கு ஆப்போசிட் ஆகும், 4 வந்து 2க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இவங்க 4க்கு எதிர்ப்பக்கம் என்னன்றாங்க, அதை நம்ம 2ன்னு சொல்லிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இது. ஏ ஆப்ஷன். நோட்டிஃபிகேஷன் என்ற சொல்லிலிருந்து பின்வரும் எந்த சொல்லை உருவாக்க இயலாது? இயலும்னு கேட்கல, வார்த்தை வந்து இயலாதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ இந்த ஃப்ரிக்ஷன் பண்ணுறது உருவாக்க முடியாது. ஏன்னா இங்கே ஆர் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் அதில் ஆறுன்ற எழுத்து வந்து இல்லை இல்லைட்டா. அப்போ டீன்றதை உருவாக்க முடியாது, மற்றதெல்லாம் உருவாக்கலாம். பின்வரும் வார்த்தையை ஆங்கில அகராதிப்படி எழுதினால் நடுவில் வரும் வார்த்தை என்னன்றாங்க. ஃபஸ்ட்டு ஆங்கில அகராதிப்படி நம்ம வந்து எழுதி பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்ம நடுவில் என்ன வருது அப்படின்றத நமக்கு தெரியும். ஓகேங்களா? சரி. GUA எல்லாத்துலேயுமே GU இருக்குது, அதில் ஏ தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இதுதான் வந்து 1 ரைட்டா, ஃபஸ்ட்டு ப்ளேஸில். 2வது ப்ளேஸில் GUAக்கு அப்புறம் இ வரும். ஈன்றது பார்த்தீங்கன்னா 5லியும் இருக்குது, 3லியும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் எஸ் இருக்குது, அங்கேயும் எஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டி இருக்குது. அப்போ எஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். இதை 2ன்னு போடுங்க, இதை 3ன்னு போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எது வரும்னா GUI, டி தான் ஃபஸ்ட் வரும், எல் அப்புறமா வரும். ஸோ இது 4, இது 5. அப்போ 1 2 3 4 5 வருது. நடுவில் இருக்கிறது 3. அப்போ 3க்கு என்னங்க வருது, கெஸ்ட்டுன்றது வருது இல்லையா, அதுதான். அப்போ அது எங்கே இருக்குன்னு பார்த்தா டி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ டி ஆப்ஷனே இதுக்கு சரி. மைனஸ் என்பது டிவைட் எனவும், ப்ளஸ் என்பது மைனஸ் எனவும், டிவைட் என்பது இன்ட்டு எனவும், இன்ட்டு என்பது ப்ளஸ் எனவும் கொண்டால் இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. பாட்மாஸ் ரூல்ஸை வச்சு நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி குறியீடை வந்து மாற்றணும். ஓகேங்களா? இப்போ 40 டிவைட் கொடுத்துருக்கிறதுனால அதை நம்ம டிவைட் என்பது இங்கே என்ன போட்டிருக்காங்க, டிவைட் என்பது இன்ட்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்ட்டு 20. அடுத்தது மைனஸ் வருது. ஸோ மைனஸ் என்பது டிவைட்னு போட்டிருக்காங்க, டிவைடு 4. அடுத்தது ப்ளஸ் என்பது மைனஸ்ன்றாங்க. ஸோ -8. அடுத்தது இன்ட்டு போட்டிருக்காங்க, இன்ட்டு என்பது ப்ளஸ் இருக்குது. ஸோ +6. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ பாட்மாஸ் ரூல்ஸ் படி நமக்கு பார்த்தீங்கன்னா பாட்மாஸ், ஸோ டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இந்த ஆர்டரில் தான் வந்து பண்ணணும். ஸோ டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணுன்றதுனால நம்ம 1 5 20ன்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் வருது. ஸோ இதை வந்து பெருக்கணும். இங்கே வந்து 5 20 ஒரு 0 இருக்குது. அப்போ 200 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். -8 +6. இப்போ வந்து நம்ம பாட்மாஸ் ரூல்ஸ் படி அடிஷன் தான் பண்ணணும். அப்போ 6 200 கூட்டினா 206 -8. இப்போ 206ல் 8 போச்சுன்னா அது 108. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 108ன்னு கிடைக்கும். குறியீடை மாற்றினதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 198. சில ஆடைகள் ஊசிகளாகும், எந்த ஊசியும் நூல் இல்லை, சில நூல்கள் இலைகள் ஆகும்ன்றாங்க. முடிவு பார்த்திங்கன்னா அதாவது சில இலைகள் ஊசிகளாகும், சில இலைகள் ஆடைகள் ஆகுன்றாங்க. இதை வந்து கான்செப்டாக நம்ம வந்து போடும்போது எப்படி வருதுன்னா, இவங்க கொடுத்துங்கிற டேட்டா பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னா சில ஆடைகள் ஊசிகள் ஆகும். அப்போ சில ஆடைகள் ஊசி இன்டர்செக்ஷன் ஆகுது. எந்த ஊசியும் நூல் இல்லை, நூல்னு ஒன்று இருக்குது ரைட்டா. இது ஆடைன்னு வச்சுக்கோங்க, இது ஊசின்னு வச்சுக்கோங்க. எந்த ஊசியும் நூல் இல்லை, அப்போ இதை நூல்னு வச்சுக்கோங்க. சில நூல்கள் இலைகள் ஆகும், அப்போ இதில் இலைகள்னு ஒன்று இருக்குது. அப்போ நூலும் இலையும் இன்டர்செக்ஷன் ஆகுது, ஆடையும் ஊசி இன்டர்செக்ஷன் ஆகுது.
முடிவு பார்த்தா சில இலைகள் ஊசிகள் ஆகும். சில இலைகள் ஊசிகள் ஆகும்னா இது டச்சே பண்ணலை, அப்போ இதுவும் தப்பு. சில இலைகள் ஆடைகள் ஆகுன்றாங்க. ஸோ அதுவும் வந்து வராது, ஏன்னா இந்த பிக்சர் இங்கே இருக்குது. ஸோ இன்டர்செக்ஷனே ஆகலை. அப்படி பார்த்தா 2 ஸ்டேட் மட்டுமே தவறாக இருக்குது. ரைட்டா? ஸோ இரண்டும் தவறு. இவங்க கொடுத்துருக்குற 2 ஸ்டேட் மட்டுமே தவறு, இரண்டும் தவறு அப்படின்றதா சரி. கணவர் மனைவி குடும்பம், இதுக்கு சரியான வெண்படம், பொருந்தக்கூடிய சரியான வெண்படம் எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குடும்பம்ன்றது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்தது. அந்த குடும்பத்துக்குள்ளே தான் கணவன் இருப்பாங்க. கணவன்றது ஒரு வட்டம், ஸோ மனைவின்றது ஒரு வட்டம். ஸோ அந்த மாதிரி போடலாம். ஸோ டி ஆப்ஷன் வந்து சரி. 40 மாணவர்கள் உள்ள வரிசையில் பிரதீப் என்பவர் 14வது இடத்தில் உள்ளார் எனில் இடதுபுறத்திலிருந்து அவர் எத்தனையாவது இடத்தில் இருப்பார் அப்படின்றாங்க. ஒரு வரிசையில் 14வது இடத்துல இருக்கிறாங்க. ரைட்டா? ஃபஸ்ட் நம்ம எப்பவுமே ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து போவோம். ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து இவர் 14வது இடத்துல இருக்கார். மொத்தம் அதில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 40 பேர். ரைட்டா? ஸோ இப்போ இந்த இடதுபுறத்துலேருந்து எத்தனாவது பிளேஸில் இருப்பார் அப்படின்றாங்க. அப்போ 40ல் 14 கழிச்சிருங்க. 40ல் 14 கழிச்சிருங்க. அப்போ 26 பேர் வந்து இந்த 14க்கு அப்புறமா இருக்காங்களே, இவருக்கு அப்புறமா வந்து அவங்க 26 பேர் இருக்கிறாங்க. ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணும்போது இவரையும் நம்ம சேர்த்தி பண்ணணும் அப்படின்றத ஒன்று ஆட் பண்ணிக்கணும். ஸோ 27 பேர் வரும். 27வது ரேங்காக இவர் இருப்பார். ஏன்னா இவருக்கு அப்புறமே 26 பேர் இருக்கிறாங்க. இவரோட சேர்த்தும் போது, ஏன்னா இவரோட ரேங்க் தான் நமக்கு வேணுன்றதுனால 27 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 27 என்பது பி ஆப்ஷன் சரி. அடுத்தது வந்து கண்ணாடியில் தெரியக்கூடிய பிக்சர் என்னன்றாங்க. இந்த பிக்சரை நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து தண்ணியில் வரும்போது ஸோ இந்த மாதிரி வந்து வரும். ரைட்டா? அப்படி பார்த்தா உங்களுக்கு பி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து மேலே இருக்குது, இப்படிலாம் வராது. கண்ணாடியில் வரும்போது இப்படி வரும். ரைட்டா? அடுத்தது கீழ்கண்ட வரைபடத்தை கவனித்து கேள்வி எண் வந்து 68லேருந்து 70 வரைக்கும் பதில் சொல்லணும் அப்படின்றாங்க. மொபைல் மேனுஃபேக்சர் டிஃப்ரெண்ட் பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்பிள், சாம்சங், ஒன் ப்ளஸ், நோக்கியா, அப்புறம் ஹானர் அப்படின்னு ஒரு ஃபோன் இருக்குது. நேம் ஆஃப் பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் மேனுஃபேக்சர், எத்தனை யூனிட் வந்து தயாரிக்கிறாங்கன்றாங்க. 0, 10, 20, 30, 40 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அந்த யூனிட் இது பண்ணுது. ஓகேங்களா? சரி, இப்போ கேள்வி என்னன்னு பார்ப்போம். அனைத்து பிராண்டுகளும் சேர்த்து உற்பத்தி செய்யும் மொத்த யூனிட்டுகளில் 20க்கும் அதிகமாக எத்தனை பிராண்டுகள் உற்பத்தி செய்கின்றன? 20% மேலே எத்தனை வந்து பண்ணுதுன்றாங்க. இப்போ இவங்க கொடுத்துருக்கிற டேட்டா பிரகாரம் நம்ம ஒவ்வொரு மொபைலும் கூட்டணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்பிள் வந்து 20ல் இருக்குது. இதே நீங்கள் சாம்சங் எடுத்திங்கன்னா அது 35ல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ் பார்த்தா 25ல் இருக்குது. நோக்கியா பார்த்தா 40ல் இருக்குது. ஸோ இது வந்து 30ல் இருக்குது ஆனர். அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 150ன்னு வரும். அப்போ டோட்டல் மொபைல் வந்து 150. இதில் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இப்போ வந்து ஆப்பிள் வந்து 20 அப்படின்னா 20/150 × 100 அப்படின்னு போட்டிங்கன்னா ஆப்பிளோட பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து 13.33 வருது ஆப்பிளுக்கு. ஸோ இதே மாதிரி ஆப்பிளுக்கு வந்து 13.3 வந்து தான். சாம்சங் போடும்போது சாம்சங் வந்து 35. சாம்சங் வந்து 35. அப்போ 35 / 150 × 100 அப்படின்னு போடணும். அப்படி போட்டிங்கன்னா 23.33ன்னு வருது. 23.33. இதே மாதிரி நீங்கள் நோக்கியாவுக்கு போட்டிங்கன்னா 26 வருது. நோக்கியா, ஹானர், சாம்சங், ஒன் ப்ளஸ் இதெல்லாம் போட்டு பாருங்கள். ஸோ ஒன் ப்ளஸ் போட்டால் கொஞ்சம் கம்மியாக வருதுன்னு நினைக்கிறேன். 20க்கு கீழே வரும். ரைட்டா? ஸோ 30க்கு உள்ளே இருந்தாலே அது கீழே தான் வரும். அப்போ 25 தாங்க இது ஆனர். அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் வந்து 20க்கு உள்ளே தான் வரும். இப்போ நான் ஹானருக்கு போடுறேன் பாருங்கள். 30/150 × 100ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 20% கிடைக்கும். ரைட்டா? இவங்க 20க்கு மேலே தான் கேட்குறாங்க. ஸோ நோக்கியாவும் இதுமாதிரி ஒவ்வொன்றா கண்டுபிடிங்க. மொத்தம் எல்லாத்துக்கும் ஆப்பிள், சாம்சங், ஒன் ப்ளஸ், நோக்கியா, ஹானர் எல்லாத்துக்கும் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா நோக்கியாவுக்கும் அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து சாம்சங்குக்கும், ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா, 30க்கு மேலே இருக்குது. ஸோ இது 2 மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20%க்கு மேலே இருக்கும். மற்றதெல்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ இந்த 2 தான் நமக்கு ஆன்சராக வரும். 2 பிராண்டுகள் தான் 20%க்கு மேலே கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ 2 ஏ ஆப்ஷன். சாம்சங் மொபைலை விட ஆப்பிள் எத்தனை சதவீதம் வந்து குறைவுன்றாங்க. எத்தனை சதவீதம், எவ்வளோ குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணால் 2த்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ரைட்டா?
ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். சாம்சங் ஆப்பிள் இது என்ன சொல்லுது 20, சாம்சங் வந்து 35. ஸோ 35 20 டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 கிடைக்குது. 15 என்பது டிஃப்ரென்ஸாக கிடைக்குது ரைட்டா. ஸோ 15 அதுக்கப்புறம் நம்ம அந்த வேல்யூ. ஸோ சாம்சங் இதை தான் கேட்குறாங்க. சாம்சங் 35, சாம்சங் வந்து 35. ஸோ அப்போ 15 / 35 × 100 அப்படின்னு போடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 5 7 35 3. ஸோ இப்போ வந்து 300/7ன்னு கிடைக்கும். 300/7ன்னு வரும். இந்த 300/7 நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 42.85ன்னு வரும். 42.85ன்னு வரும். ஸோ அது வந்து அந்த அளவுக்கு குறைவாக இருக்குது. ஓகேங்களா. 42.8% வந்து கம்மியாக இருக்குது. அடுத்தது நோக்கியா மற்றும் ஹானர் மற்றும் சாம்சங் மொபைலில் சராசரி என்னன்றாங்க. அப்போ நோக்கியா, ஹானர், சாம்சங் இதனோட அந்த பிக்சரை வச்சு எவ்வளோன்னு பார்த்து அதை 3ஆல் டிவைட் பண்ணி, ஏன்னா 3 பிராண்டை தான் கேட்குறாங்க, 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, நோக்கியாவா, நோக்கியா எவ்வளோ, நோக்கியா வந்து 40. அடுத்தது என்ன போட்டிருக்காங்க, ஹானர் வந்து 30. அடுத்தது சாம்சங் வந்து 35. இப்போ சராசரி கேட்டதுனால 3 கூட்டி 3ஆல் வகுத்துடணும். 4 3 7. ஸோ இது ஒரு 35. அப்போ 105, 105/3ன்னு வருது. 105/3 நான் இதை அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 35ன்னு வரும். 35 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ வந்து சராசரி வந்து 35. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆன்சர். பி ஆப்ஷன் வந்து இதுக்கு சரியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.